வணக்கம். நான் உங்களுடைய இது நம்ம கரைவேட்டி சேனல். ஒரு பழம், ஒரு சாதாரண பழம் என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த உலகம் 2 பெரிய பஞ்சாயத்துகளில் பார்த்துருக்கு. ஒன்று வந்து நாரதர் ஒரு பழத்தை கொண்டு கொடுத்து அதன் மூலமாக சிவனோட குடும்பமே 2ஆக பிரிஞ்சதை பார்த்துருக்கோம். 2வது ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே, அதானே இது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணிக்கும் செந்திலுக்கு நடந்த பஞ்சாயத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ மாம்பழம் யாருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவரோட பையன் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் லாஸ்ட் வீக் அன்புமணி அவர்கள் எடப்பாடி ஐயா அவர்களை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ராமதாஸ் ஐயாவை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் ஸ்டாலின் ஆட்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்னார். கூடவே திரும்ப இருக்கிற கூட்டணியில் நீங்கள் போய் சேருவீங்களா அப்படின்னு கேட்டதில் அரசியல் எல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்னார். அதோட இனிமேல் அன்புமணி ராமதாஸுங்கிற பெயரையும் யூஸ் பண்ணக்கூடாது, பாமகங்கிற பெயரையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு இல்லாமல் ஏடிஎம்கேவோட வச்ச கூட்டணியையும் சட்டவிரோதமானது அப்படின்னு தாக்கி பேசியிருக்காரு. இப்போ ராமதாஸ் ஐயா கூட இருக்கிற நம்ம ஜிகே மணி அவர்கள் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நெருக்கமானவராகவும் இணக்கமானவராகவும் பார்க்கப்படுறாரு. கடந்த 4 வருஷமாகவே அவர் திமுக அரசாங்கத்து மேலே பெருசாக எந்த காட்டமான விமர்சனங்களையும் வச்ச மாதிரி தெரில. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிகே மணி அவர்களோட பையன் ஜிகேஎம் தமிழ்குமரன் லைக்கா ப்ரொடக்ஷனில் இருக்கார். அவர் ரெட் ஜெயின் மூவிஸில் இருக்கக்கூடிய திரு செண்பகமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிது. ப்ளஸ் இதோடு சேர்த்து ரீசெண்டாக திமுகவில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா சார்ந்த சமூகத்தை சேர்ந்த திரு ஜெகத்ரட்சன் அவர்களும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பத்திரிகைகள் மூலமாக சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் டிஎம்கே அலையன்ஸ் பக்கம் மெதுவாக நகர்ந்து போகிறாரோ, டிஎம்கேவோட தான் கூட்டணி வச்சுக்குவாரோ போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. இந்த பட்ஜெட் பத்மநாபன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது மணிவண்ணனும் விவேக்கும் அயன் பண்ணுறதுக்காக இவர் ஒரு சட்டையை தூக்கி போட்டால் அவர் ஒரு சட்டையை தூக்கி போடுவார், அவர் வேட்டியை போட்டால் அவர் பேண்ட்டை போடுவார். இப்படியே போட்டுட்டு மாற்றி அயன் பண்ண போட்டு கடைசியில் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸையோட அவுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி ராமதாஸ் ஐயா அன்புமணி சைடில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு சொன்னால் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயா சைடில் இருக்கா நான் அவங்கள பதவி நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரொம்ப சீரியஸாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சண்டை இந்த தேர்தலுக்கு முன்னாடியே முடிஞ்சு அவங்களோட சேர்ந்து தேர்தல் சந்திப்பாங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்னோடய சந்தேகம் என்னென்னா கண்டிப்பாக டிஎம்கே சைடு தான் போவார்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.